ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். இன்னைக்கு ரொம்ப பிஸியஸ்ட் டே. நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு. நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு. ஸோ இன்னைக்கு சிம்பிளாக ஸ்ப்ரவுட்டட் மூங் தாலோடைய எக் ஸ்டார் ஃப்ரை ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். இது செய்கிறதுக்கு கடையில் இந்த 15 ரூபா பேக்கெட் விற்கும்ல முளை கட்டின மூங் தால், அதுதான் வாங்கியிருந்தேன். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எஸ்பெஷலி மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த கடையில் விற்கிற பேக்கெட்டை ஒரு ஸ்டீமரில் போட்டு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்வீட் கார்னையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்க ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் முளை கட்டின பச்சை பாசிப்பருப்பு இதையெல்லாம் போட்டுட்டு ஒதுக்கி விட்டுருங்க. 2 இல்லைன்னா 3 முட்டை. உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு ஹை ஃபுட்ஸோடைய பசு மஞ்சள் தூள் ப்ளஸ் மிளகுத்தூள், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். பசு மஞ்சள் தூள் ப்ளஸ் மிளகு சேரும்போது தான் அந்த கியூர்குமின் அப்படின்ற முக்கியமான எலிமெண்ட் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஸோ இதையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இந்த முட்டையை கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட் சிம்மில் வேக விட்டுட்டு அது வெந்தக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுட்டு இந்த மூங் தால், சன்னா, முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இந்த மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் ஸ்நாக் ஐட்டம். இதே நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கும். இந்த ப்ளோட்டிங்கு, வாதம் அதிகரிக்காமல், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு சர்வ் பண்ணிவிட்டேன். பாசிப்பருப்பையே முளை கட்டுறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவும், முளைச்சி வெளியே வரும்போது உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி தான் ஸ்ப்ரவுட்ஸ் க்ரோ ஆகுது. ஸோ அப்போ நம்ம சாப்பிட்டக்கப்புறம் நமக்கு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு கொடுக்கும். இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மழையிலும் நமக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 2 ஸ்கூல்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அத்தி பழத்தில் நம்ம நட்ஸ் ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அத்தி பழத்தில் லட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது நம்ம ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். நம்ம டீம் கிட்ட பேசினா அவங்க இல்லை நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு அதுக்கு அத்திப்பழம் வேணும் இல்லையா. ஸோ மழைனாலும் வெயில்னாலும் நம்ம ஆர்டர் கேட்ட டைமுக்கு டெலிவர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அத்திப்பழம் எல்லாமே புக் பண்ணி வாங்கியாச்சு. ஸோ நாளைக்கு இந்த டிஸ்பேட்ச் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஒரு 4 பெட்டி நைட்டு 9 மணிக்கு தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 10 மணி வரைக்கும் டிஸ்பேட்ச் போயிட்டுருக்குங்க இப்போல்லாம். மார்னிங்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு 9 ஓ கிளாக்லாம் போர்ட்டர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இன்றைக்கி கேன்டீனுக்கு என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்குருவை அரிசியில் போன வாரம் பிடி கொழக்கட்டை கொடுத்தோம்ல. ஸோ இன்றைக்கி இந்த இனிப்பு பூர்ண கொழக்கட்டை தான் கொடுத்தோம். கூடவே காயின் பர்கர்ஸும் கொடுத்துருந்தோம். காரம் 1, ஸ்வீட் 1. இது சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஒன்று சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச உணர்வு கொடுத்தது. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் பசு மஞ்சள் தூள்லாம் வேணால் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.